வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவஸ்பா. நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்களும் ஏங்கல்ஸ் அவங்களும் எதிர்பாராத விதமாக ஒரு காபி ஷாப்பில் தான் முதல் முறையாக சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்து பேசிக்கிட்ட இருவருமே தொடர்ந்து 10 நாட்கள் அந்த காபி ஷாப்லேயே பார்த்து பேசிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸ் அவங்களும் இருவருமே இலக்கியத்தை நேசிக்கக்கூடியவங்களாகவும் எழுத்து பணி மீது ஆர்வமுள்ளவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்க அவசர உலகத்தில் தன்னை நேசிக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தன்னை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களையும் நேசிக்கிறோம். அந்த அனைத்து மக்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக எங்களால் முடிஞ்ச பணி எதையாவது இந்த உலகத்துக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்னு செஞ்சவங்க தான் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்களும் ஏங்கல்ஸ் அவங்களும். ஏங்கல்ஸ் ஒரு பணக்கார வீட்டு பையன். நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்களுக்கு இருந்த அறிவை வச்சு இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளவு வசதியாக வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு எந்த நாட்டில் எந்த பதவி கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அவங்க காரு பங்களா எல்லாத்தையோடையும் வாழ்நாள் முழுக்க வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்து இந்த பூமியில் அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க வாழலை, அப்படி இருக்கலை. பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த பசியில் கூட தன்னுடைய எழுத்து பணியை கைவிடாமல் உட்காந்து எழுதிட்டு இருந்திருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகள் இறந்த போது கூட சாபப்பட்டி வாங்க கூட கையில் காசு இல்லை. அப்போ கூட உலக மக்களுக்காக அவங்க எழுதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அடிமை சங்கிலி உடைக்க வேணும் அப்படின்றதுக்காண்டி போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த உலகத்தில் உண்மையான புரட்சி எது அப்படின்னா ஆயுதமேந்தி போராடுறதெல்லாம் இல்லை, தன்னுடைய எழுத்துக்களால் உலக மக்களுக்கான விடுதலையை வாங்கி தர்றது. அப்படி தன்னுடைய எழுத்துக்களால் புரட்சி செஞ்சவங்க தான் நம்ம கார்ல் மார்க்ஸ் அவங்க.